வணக்கம். நட்பு. நட்பால் வரும் நன்மை தீமைகளை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். உங்கள் நண்பன் யார் என்று சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் சொல்கிறேன். இது வழக்கத்தில் உள்ள வார்த்தை. ஒத்து போகும் குணம் உள்ளவர்களே நட்பாக இருக்க முடியும். இப்படி நம்பிக்கையின் பெயரில் வரும் நட்பில்தான் நம்பி பணம் கொடுத்தேன், நம்பி தொழில் பார்ட்னராக சேர்ந்தேன், ஃப்ரெண்டுன்னு நம்பி அவன் கூட வெளியில் போனேன், நம்பிதான் வீட்டுக்குள் விட்டேன். இப்படி ஆண் பெண் இருபாலரும் நம்பி செய்த செயலால் பாதிக்கப்படுவதையும் அதனால் அவர்கள் வாழ்க்கை திசை மாறி போவதையும் மன உடல் பொருளாதார பாதிப்புகள் அடைவதையும் தினமும் மீடியா மூலம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவது வீண் என்று பைபிள் சொல்கிறது. அதற்காக யாரையும் நம்பக்கூடாதா என்ற கேள்வி வரும் நமக்குள். கடவுள் கட்டளைக்கு எதிராகவும் குடும்பத்தாருக்கு தெரியாமல் செய்யும் செயலில்தான் நமக்கு பிரச்சனை வரும். ஒளிவு மறைவு இல்லாத அளவுடன் கூடிய நட்பு ஆயுளுக்கும் கூட வரும். கடவுள் யாரோடு நட்பு கொண்டால் துயரம் வரும், நமக்கும் யானம் வரும் என்று பைபிள் ஆலோசனை சொல்கிறது. சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தங்கள் பிரச்சனை சொல்ல ஒரு ஆள் வேண்டும். எதிர்பாராத கஷ்டம் வந்தால் ஆறுதல் தேவைப்படுவது இயல்பு. தன் கற்பனையால் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்களுக்கு நம் பொன்னான நேரத்தை செலவிடுவது வெட்டிக்கதை பேச துணை போவது போல ஆகும். சிலர் ஆண் பெண் வித்தியாசமில்லாமல் நாங்கள் பழகுவோம் என்று எதிர்ப்பாளரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்கிறார். தன் கணவரோ அதே மனைவியோ தன் பிள்ளைகளோ மற்றவர்களிடம் அதிக உரிமை எடுத்து பழகினால் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருப்பார்களா? இப்படிப்பட்டவர்களை பார்த்து வளரும் பிள்ளைகள் நட்பு, காதல் என்ற பெயரில் வாழ்க்கையை கெடுத்து திருமண பந்தத்தையே முறித்து சுதந்திரமாக வாழ்கிறோம் என்று எதிர்கால பயமில்லாமல் இருப்பது யாரால்? கோடிக்கணக்கில் சொத்து இருந்தும் நம் நட்பால் வாழ்க்கையை கெடுத்து கொண்ட பிள்ளைகளால் அடுத்த சந்ததியை அவர்கள் மூலம் பார்க்க முடியாமல் அவர்கள் வாழ்க்கை நிறைவு இல்லாமல் இருப்பதை பார்க்கும் பெற்றோர்களின் நிலையை குறித்து என்ன சொல்வது? அதே மாதிரி அடுத்தவர் கடனுக்காக பொறுப்பு ஏற்பவரை அறிவில்லாதவன் என்று பைபிள் சொல்கிறது. சீட்டு போட்டு நகை அடகு வைத்து பேங்கில் கையெழுத்து போட்டு நண்பர்களுக்கு கொடுக்க அவர்கள் பணத்தை கட்டாமல் ஆயுளுக்கும் கடன்காரனாக ஈடுபட்டு அழுபவர்களின் அநியாய வழியில் சம்பாதிப்பவர்கள். இவர்களை நம் வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வாழ்த்தும் சொல்ல வேண்டாம் என்று பைபிள் ஆலோசனை சொல்கிறது. விடியும் முன் உரக்க கத்தி வாழ்த்துவது சபிப்பதற்கு சமம் என்கிறது பைபிள். அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும், பிறகு குடும்பம், தொழில், அடுத்துதான் நட்பு என்கிறது வசனம். இன்று எழுந்தவுடன் குட் மார்னிங் என்ற மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுகிறோம். இது பைபிள் படி சரியா என்று நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ நல்ல நட்பு எப்படி இருக்கும்? இயேசுவின் நட்பையே கவனித்து பார்ப்போம். மார்த்தாவிடமும் மரியாவிடமும் லாசருவிடமும் அன்பு கொண்டு இருந்தார் இயேசு. குடும்பத்தார் அனைவரிடமும் பழகி நட்பு கொண்டிருந்தார். அடுத்து லாசருவை பற்றி தன் சீடர்களிடம் நம் நண்பன் என்கிறார் இயேசு. நட்பு என்பது பொது. ஒரே ஆள் 10 பேரிடம் நட்பாக இருக்கலாம். இதில் என்னுடைய நட்பு என்ற உரிமையும் ஆதிக்கமும் அதிகரிப்பது ஆபத்து.
மற்றவரிடம் பழகினால் பொறாமைப்படுவது நட்பே அல்ல. மரியா யூதர்கள் அழுவதுடன் எழுப்பப் போகிறார். உள்ளம் குமுறியும் கண்ணீர் அழுகும் போது இயேசுவும் அழுவதை பார்த்து மற்றவர்கள் லாசர் மேல் இவருக்கு எத்தனை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். எல்லோரையும் நேசிப்பவர் நம் ஆண்டவர். அவரே நல்ல நட்பில் கலங்கி அழுகிறார் என்றால் நட்பின் அன்பை என்னவென்று சொல்வது? இதில் ஒன்றை கவனித்து பாருங்கள். மார்த்தா மரியா இயேசுவிடம் இயேசு பணத்தை பார்த்தோ பதவியை பார்த்தோ பழகவில்லை. நம் நட்பு எப்படி இருக்கிறது? நட்பில் அவர்களின் எளிமையான உண்மையான அன்பை பார்த்து நாமும் உண்மையாக உள்ளன்போடு பழகுகிறோமா? வசதியான குடும்பம், அவர்களிடம் பழகுவது நமக்கு பெருமை என்று பழகுகிறோமா? உள்ள அன்பு இருக்கா? அல்லது பொறாமை இருந்தாலும் மறைத்து கொண்டு சிரிக்கிறோமா? இப்படிப்பட்ட நட்பு நமக்கு இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம். நமக்கு நல்ல விஷயத்தில் துணையாக நின்று கஷ்டத்தில் ஆறுதலாக தோள் கொடுப்பவர்களும் உண்டு. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் எல்லோருமே கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் நல்ல நட்பை எல்லாவற்றிற்கும் அனைவரையும் நண்பர்கள் என்படியும் நம்புவதை இரத்தத்தின் தூய்மை பற்றியும் கட்டளைப்படி வாழ்கிறவர்களின் அன்பும் நட்பும் நமக்கு கிடைத்தால் நம் வாழ்க்கையும் அலைந்து திரியாமல் கடவுளின் போதனையில் நிலைத்து நிற்கவும் கடவுளின் ஒளியில் வாழவும் கடவுள் நமக்கு துணை இருப்பார். தேங்க்யூ.